வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழைக்கே மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியுற்றனர். இதேபோன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் மழை பெய்தது. இதனால் சம்பா சாகுபடியில் ஊடுபயிராக பயிரிடப்பட்ட உளுந்து உள்ளிட்ட பயிர்களின் அறுவடை பாதிக்கும் என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சிவகிரியில் உள்ள அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு தூய்மை பணியாளர் சிகிச்சை அளிக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகிரி அரசு மருத்துவமனையில் காயம்பட்ட நிலையில் சிகிச்சை பெற வந்த நோயாளிக்கு மருத்துவர்கள் பணியில் இல்லாததால் தூய்மை பணியாளரை கட்டுப்போட்டார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதிய மருத்துவர்கள் பணி நியமனம், உள்கட்டமைப்பு வசதி மேற்கொள்ளப்படாததால் அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கே அச்சப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதான் அவர் சொன்னார், நம்ம அவருக்கு எனக்கு காலையில் மட்டும் சொன்னார், எனக்கு கால் சுட்டி அப்படின்னாரா இன்னொரு என்ன நம்ம அன்றைக்கி பண்ணார்ல அந்த எனக்கு கால் சுட்டின்னாரு. சரி எதுக்கும் நான் சரி அவருக்கு போயிட்டாலும் சிலப்போ நீங்கள் இருப்பீங்களா. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடலங்குடி பகுதியில் தென்னை மரம் ஒன்று சாலையில் விழுந்ததில் மின் கம்பிகள் அறுந்தது. மீட்புப் பணிகள் ஏதும் விரைவாக மேற்கொள்ளப்படாததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை அப்புறப்படுத்த கோரி பொதுமக்கள் பலமுறை முறையிட்டும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவூரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இல்லாததால் சுத்தமான குடிநீர் விநியோகிக்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவூர் கிராமத்தில் இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதானதால் இடிக்கப்பட்ட நிலையில் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்படாததால் நீர் கலங்கலாக வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுத்தமான குடிநீர் வழங்கப்படுவதை ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் விவசாயியிடம் மின்வாரிய ஊழியர் லஞ்சம் வாங்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாளவாடி பகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின் தடையை தடுப்பதற்காக விவசாயியிடம் மின்வாரிய ஊழியர் மணிகண்டன் 1000 ரூபாய் லஞ்சம் பெற்றார். மேலும் 500 ரூபாய் கொடுங்க என அவர் கேட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு அடைந்து அனைத்து துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டாஸ்மாகில் ஊழல் செய்தது பத்தாமல் மின்வாரியத்தில் கொள்ளையடிக்கும் அந்த தியாகி யார் என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இல்லைண்ணா இப்போ இல்லை, சுத்தமாகவே இல்லை. நான் எங்கே போகிறனாலும் பணமே இல்லை. நீ ஏதாவது அவங்களுக்கு சொல்லி போட்டு சொன்னது பணமே இருந்தாக்க நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கணுமா? என்னைக்கால் கேட்டுருக்குறீங்களா என்கிட்ட? வைக்கிறப்ப சேர்த்து கொடுத்து வைக்கிறப்போ அதை சம்பரம் போட்டு சேர்த்து கொடுத்துருவோம். அது பசங்க வந்துட்டு வச்சுங்க, அவன் 800 ரூபா கூலி கொடுக்கணும், அதனால தான் வேண்டான்ட்டேன். சரி போங்க பார்க்கலாம். அதுக்கு இன்னும் சாப்பிட கூட இல்லை. சேலத்தில் 1 மணி நேரம் காற்றுடன் பெய்த மழைக்கு பல்வேறு இடங்களில் மழைநீர் சாலையில் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வெள்ளிக்கிழமையன்று மாலை மாநகரின் பல்வேறு இடங்களில் பெய்த மழையில் செவ்வாய்ப்பேட்டை, அழகாபுரம், அஸ்தம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் சாலையோரம் இருந்த மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் அழகாபுரத்தில் டிரான்ஸ்பார்மர் சாய்ந்து சாலையில் விழுந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதை கண்ட பொதுமக்கள் விடியா மாநகராட்சி மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக செய்யவில்லை என குற்றம் சாட்டினர்.